வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு மீன் கடைக்கு தான் வந்திருக்கோம். மீன்களை விரும்புபவர்களுக்கு இப்படிப்பட்ட கடைகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இங்கே மீன்கள் மட்டும் இல்லாமல் பறவைகளும் இருக்குது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா பல வகையான அலங்கார மீன்கள் வண்ணமயமாக தண்ணீரிலே நீந்தி கொண்டிருக்கின்றன. மீன்களை தண்ணிக்குள்ளே அமைதியாக நீந்தி கொண்டிருக்கும் அந்த காட்சியை பார்க்கும்போது மனசுக்கே ஒரு அமைதியாக இருக்கும். அதனால தான் பல பேர் வீட்டில் அக்வேரியம் வச்சுருக்காங்க, அதை வளர்க்கவும் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ முதல்ல இந்த பெரிய டேங்கில் இருக்க மீனை பார்க்கலாம். இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் அப்புறம் நீல நிறத்துலேயும் நல்ல கலர்ஃபுல்லான மீன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி எலிகளும் இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ரொம்ப அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் விளையாண்டுட்டு இருந்துச்சு. இந்த எலிகள் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விளையாட தொடங்குது. இந்த எலிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாகவும் மனிதர்கள் கூட பழகக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி முயல்களும் கூண்டுக்குள்ளே ரொம்பவே அழகாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. அங்கிட்ட இங்கிட்ட ஓடி விளையாண்டுட்டு இருந்துச்சு. முயல்களுக்கு பார்த்திங்கன்னா கேரட்டு அதே மாதிரி கீரை வகைகள் ரொம்ப பிடிக்குமா. இந்த கேரட்லாம் விளையாடும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே தனித்தனி கூண்டுகள் வச்சுருக்காங்க. இந்த கடையில் மீன்கள் மட்டும் இல்லாமல் அதுக்கான ஃபுட்டு, அதுக்கான ஃபில்லரு, அதுக்கப்புறம் அக்வேரியம் இது மாதிரி பொருட்களும் நிறையவே வச்சுருக்காங்க. மீன்கள் வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த இடத்துல நீங்கள் அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். இங்கே அந்த ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த டேங்கில் இருக்க ஏஞ்சல் மீன்களெல்லாம் பார்க்கலாம். ஏஞ்சல் மீன்கள் நீளமான இறக்கைகளும் அழகான உடல் வடிவமும் கொண்டிருக்கும். தண்ணீரில் மெதுவாகவே நீந்திக்கிட்டு இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக தெரியும். அதனால தான் இந்த வகையான மீன்கள் உலகம் முழுவதுமே அக்வேரியம் ரசிகர்களுக்கிடையே மிகவும் பிரபலமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க இந்த ஃபேன்சி மீன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது. பார்க்கவே நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது. குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த டேங்கில் இருக்க வெள்ளை நிற மீன்களை பார்க்கலாம். இந்த மீன்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கூட்டமாக தான் நீந்திக்கிட்டு இருக்கும். ஒரே இடத்துல எல்லாமே ஒன்றா நகரும் போது அது மிகவும் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படிப்பட்ட மீன்கள்லாம் அக்வேரியத்தில் ஒரு உயிரோட்டத்தை கொண்டு வருது. ஒரு அக்வேரியம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வீட்டுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு அலங்காரமாக இருக்கும். தண்ணீரில் மீன்கள் மெதுவாக நீந்துவது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸையும் அது என்ன பண்ணுன்னா குறைக்கும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. நம்ம மீன்களை வளர்க்குறது ஒரு பொறுப்பு கூட. மீன்களுக்கு சரியான சூழலை நம்ம கொடுக்கணும். டேங்கில் இருக்கும்போது தண்ணீரை நம்ம எப்பயுமே சுத்தமாக தான் வச்சுக்கணும். அதற்காக ஒரு நல்ல ஃபில்டர் பயன்படுத்தணும். நான் மீன்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்ஸு தரேன். மீன்கள் எப்பயுமே அதுக்கு சரியான ப்ராப்பரான ஃபுட்டு கொடுக்கணும். அதிக அளவில் அதுக்கு உணவு கொடுக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி கெட்டு போயிடும். அதனால் ஒரு அளவான உணவு கொடுப்பது மிகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலும் டேங்கில் இருக்க மீன்கள் போதுமான இடம் இருக்க வேண்டும். சின்ன டேங்கில் நீங்கள் அதிகப்படியான மீன்களை வளர்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சிரமப்படலாம். அதனால சரியான அளவில் மீன்களை வளர்க்குறது ரொம்பவே நல்லது. மீன்களை வளர்க்குறது ஒரு அழகான பொழுதுபோக்குன்னே நான் சொல்லுவேன். இது பெரியவங்களுக்கும் மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு கற்றல் அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கும். மீன்கள் பார்த்து குழந்தைகளை இயற்கையை பற்றி மேலும் அறிஞ்சு கொள்ளுவாங்க. இந்த டேங்கில் இருக்க மீன்லாம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. இந்த மாதிரி மீன்கள்லாம் நான் நேஷ்னல் ஜியோகிராஃபியில் தான் பார்த்துருக்கேன். சில மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாகவே இருக்குது. நம்ம கை வச்சு விளையாடும்போது அது அந்த கை எந்த சைடு போதோ அந்த சைடே வருது. இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா நான் அதுக்கிட்ட விளாண்டுட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. பக்கத்தில் நீங்களே பாருங்கள். இந்த கடையில் பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே அரிதான மீன்கள்லாம் பார்த்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கடையில் இருக்க மீன்கள்லாம் ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணீரில் அவை ரொம்ப
ஆக்டிவாக நீந்திக்கிட்டே இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி மீன்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் வீட்டில் வந்து ஒரு அக்வாரியம் வச்சு வளர்த்து பாருங்கள். இது வந்து நீங்கள் சம்டைம்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்துலேயே 2 பேரட்ஸ், அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது எங்கேயுமே பறக்கல, அது ஒரே இடத்துலையே உட்காந்துருந்துச்சு. தென் நாங்களும் அதுக்கிட்ட போய் கொஞ்சம் அதை விரட்டி விளாண்டுட்டு இருந்தோம். பட் அது எங்களை கண்டுக்கவே இல்லை. அந்த சைடு திரும்பி உட்காந்துக்குச்சு. இந்த பேரட் கொஞ்சம் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.